பிரைஸ் லார்ட். இந்த உலகத்தில் எல்லா மனுஷருக்கும் ஒரு காமனான பிரச்சனை இருக்குதுங்க. அந்த 4 பேர். இந்த 4 பேரை குறித்து நம்ம நிறைய பயத்தோடு கூட இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், ஐயோ அந்த 4 பேர் என்ன சொல்லுவாங்களோ, ஐயோ அந்த 4 பேர் என்ன நம்மளை பற்றி பேசுவாங்களோன்னு சொல்லி நம்ம சிந்தையில் அப்படியே போட்டு குழப்பிக்கிட்டே இருப்போம். இதனால் குடும்பத்தில் பிரச்சனை வரும். நிறைய சூழ்நிலைகள் நான் இந்த காரியத்தினால வரதாங்க செய்து. ஆனால் யோபுடைய வாழ்க்கையில் பாருங்களேன், யோபு எவ்வளோ பெரிய செல்வந்தருங்க. அவர் செல்வந்தர் மாத்திரம் இல்லை, வேதம் அவரை பற்றி சொல்லுது அவர் உத்தமனாக இருந்தாராங்க. அவ்வளவு நல்லவருக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையை நம்ம பார்க்குறோம் வேதத்தில். ஆனால் ஃபஸ்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லே சொல்கிறாங்க, நீ அப்படி இருந்தப்பா இப்படி இருந்தப்பா பரவாயில்ல எல்லாம் சரியாயிடும்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நாள் போகும்போது அவங்களே வந்து யோபை கடிந்து கொள்றதை பார்க்குறோம். நீ பாவம் செஞ்சிருப்ப அப்படி இப்படின்னு சொல்கிறதையும் நம்ம பார்க்குறோங்க. அந்த 4 பேர் அவங்க வாழ்க்கையில் இருந்த போதிலும் யோபு சொன்னார். யோபு 19ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று அறிந்திருக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் சில சூழ்நிலைகளில் கடந்து போகும் பொழுது அந்த 4 பேரை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, கலங்காதீங்க. அப்போ நீங்கள் விசுவாசமாக சொல்லுங்கள், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறாரு, எனக்காக அவர் யாவையும் செய்வார்னு சொல்லி நம்ம சொல்லும் பொழுது கர்த்தர் அதன் காலத்தில் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.